ஹலோ. வணக்கம். அடே பேக்கடிக்காரனை பிடிச்சாச்சுடா. நீங்கள் ஒரு நாள் டென்மார்க் வந்தால் தயவு செய்து என் வீட்டுக்கு வாருங்கள், அது என் கனவு போல் இருக்கும். அப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு கதைக்கே சொன்னான் தம்பி, உங்களுக்கான வீடியோ செஞ்சு போட்டு. அப்போ நான் கட்டாயம் பார்க்கணும்னு ஓடி வந்தேன். இங்கே பிறந்த பிள்ளையிட தமிழ் எழுத்துருக்கா பாவம். ரைட், எந்த பேர் எழுதி காட்டுங்க ஃபர்ஸ்ட். யா அக்கா விளங்கி பார்க்குறதுக்கும் இப்போ இந்த வயசுக்கு எங்களை பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்படி அப்படியோ அப்படியோ வா. இன்றைக்கு மேக்ஸிமம் ஓரளவு மீட் பண்ணக்கூடியாக்களை மீட் பண்ணிடலாம். நம்ம என்னென்றால் உங்களால் நான் கொஞ்சம் நேரம் மேலே வந்தேன். அப்போ உங்களோட சந்தோஷங்களையும் நிறைவேற்றணும்னு சொல்லி இப்போ நாங்கள் வந்தவன் நீ இல்லை சந்தோஷம் இந்த கடவுளே எல்லாம் நினச்சிட்டுலாம் அங்கே கெல்ல வேற உங்களை பார்க்குறேன். ஆனால் உங்களோட அன்பு பெருசண்டான்னு சொல்லுவோம். ஏன்டா கதை குறைவாக இருக்கும். ஏன் உங்களுக்கே சந்தேகமாக கூட காட்டு. ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு விதமாக. சரிம்மா பாய். கவனம் ப்ரோ ஹேப்பம் போடல. ஹலோ. இவன் எங்க தான் ஓடி இருந்தவன்? வீடு அது என்ன கதை? வீடு குப்பையா கிடக்கண்ட என்ன கதை விளங்கல. அது ஆக்கியாச்சா? ஓகே. அப்ப கொஞ்சம் லேட்டா வந்தா நன்மை தான்றீங்களா? சரி, கலாய்க்குதா அதுக்கு ஓடி இருந்தா ஹாப்பியா இருக்கு. சில பேர் என்ன மாதிரி ஒல்லிடுறாங்கன்னு விளங்க. நீங்க டென்மார்க்ல மெசேஜ் போட்டீங்களா? என்ன ப்ரொஃபைல் போட்டிருந்தீங்க? காட்டுங்க பாப்பா. போட்டுருந்தேன் ஹாய் என்று நான் பார்க்கிறேன். எனக்கு வாரையில மெசேஜ் நீங்க ரிப்ளை பண்ணிக்கீங்க பாப்பா. போட்டேன். ஹாய் ஹலோ எஸ்கே கிருஷ்ணா, நான் உங்களோட பெரிய ரசிகன். எஸ்கே கிருஷ்ணான்னு விட்டேடாப்பா பாத்தியே. என் பெயர் ஜேசன், நான் டென்மார்க்கில் வாழ்கிறேன். எனக்கு 13 வயசு. நான் உங்களோட பிளாக் வீடியோக்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கிறது. தமிழ் தமிழ் கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணீங்களா? ஓகே ஓகே. ஆனா இதுவே காணும் தானே அங்க உங்களை பற்றி எதிர்த்து உண்மையாவாடா? என் அம்மாவுக்கு நீங்க ரொம்ப பிடிக்கும். அவளும் ஒரு பெரிய ரசிகை. இது கூகுள் டிரான்ஸ்லேஷன் போல கிடைக்குது. நீங்கள் ஒரு நாள் டென்மார்க் வந்தால் தயவு செய்து என் வீட்டுக்கு வாருங்கள், அது என் கனவு போல் இருக்கும். நீ பண்ணியாச்சா? எனக்கு இவன் காணும் கதைக்கிறாக்க. என்ன அவன் நெட்டுப்பா காய்க்கிறானா? ஓகே ஓகே. பாடா தம்பி எதுல இருப்பேன் பாடா. இந்த கதையில சொல்றாங்க. இப்போ உனக்கு தமிழ்ல என்ன வேறான்ற நல்ல கதைக்கிறானே ஐயா. இங்க விளையாட்டு இது உங்களையா? அதுதானே. என்ன பேர் ஐயாக்கு? ஆப்பிரிக்கனா? ஆப்பிரிக்கன். ஓகே பாப்போம். நல்லா ஓடிக்கிறேன். சரி, இந்த வயசுல அவனவன் என்ன ரொனால்டோவும் அப்படியும் இப்படி இந்த நீ என்னையக்காண்டி பேன்ஸ் பேச்சு வந்து வச்சுக்கிறியாப்பா. இந்த போன கொஞ்சம் கொண்டாடாப்பா. போன வண்டி வேறாப்பா. அது எது? எந்த படம் உனக்கு ரெடி பண்ணது? நீங்க தான் ரெடி பண்ணீங்களா? கொஞ்சம் கூட்டிட்டு போங்க. அங்கால குழப்பி அடிக்கிறாங்கப்பா. சரி, அம்மா மாதிரி இருக்கா என்ன? சந்தோஷம் சந்தோஷம். என்ன சொல்றது? என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன சொல்றீங்க?
காட்டா விடுறியா உங்களுக்கு இந்த 13 வயசா ஜூலைக்கா இதுதான் நான் வீட்டை குப்பையா இருக்குன்னு சொன்னீங்க என்ன இது கதை என்ன எங்களை பற்றி தெரியல போல இருக்கு அம்மா அதான் நான் இப்ப அங்க நின்னான் ரதி அம்மா விட்ட அப்ப நீங்க போன் பண்ணி இவர் கதைக்கே சொன்னான் தம்பி உங்களுக்கான வீடியோ செஞ்சு போட்டு அப்ப நான் கட்டாயம் பார்க்கணும்னு ஓடி வந்தது என்ன கட்டம் என்ன படிக்கிறீங்க நீங்க டெனிஸ்ல டெனிஸ்ல படிக்கிறீங்க என்ன டெனிஸ் காய்ப்பீங்க ஃபுல்லா இங்க டெனிஸ்ல படிக்கிறப்ப காய்க்கத்தாங்க அம்மா காய்ப்பா டெனிஸ் ஓகே காய்ப்பா நான் அது தெரிந்தானே பாரு இப்ப உங்களுக்கு முன்னதான் அம்மா வந்துவா நீங்க ஃபுல்லா காய்க்கிறீங்க அம்மா காய்க்க மாட்டானே என்ன கதை இது காய்ப்பா நான் எங்களை மாதிரி அந்த ஃபுல் அப்படிதான் தமிழும் நான் காய்க்க மாட்டேன் நான் காய்ப்பா அந்த பாத்தீங்க உதாரணம் எடுத்து விட்டான் பாத்தியா வித்தியாச டாக்கான கொடுத்து விட்டான் என்ன எங்க ஓடி வந்தீங்க இப்ப இதுக்குள்ள கிராச்சுக்குள்ள ஓடி வந்தேன் பின்னால ஓகே சோ அப்ப அக்கா ஒர்க் பண்றீங்களா நீங்க அப்பா என்ன சார் அப்பா அந்த வயசு போன ஆக்கல அந்த சோ உங்களோட ஆம்பிஷன் அவன் ஒரு குலப்படி மேனா தான் வருவான் போல அவன் ஆம்பிஷனை பார்த்தா தானும் கதைக்கிறான் எங்களை கதைக்க வருவான் இல்ல புள்ள குலப்படி இல்லையோ அப்ப போன நிப்பாட்டுங்க அப்பம் ஸோ வேற என்ன எங்களை பார்த்தா சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க நாங்கள் நித்திர கொள்ளாம தெரியுது உங்களை சந்திக்கிறேன் எப்ப வந்த நீங்க ஹாய் போட்டேன் நான் அதிர்ஷ்டவசம் அதுவும் ஸ்ரீலங்கா நம்பர் போட்டிருக்காரு நான் அதிர்ஷ்டவசமா பார்க்க முதல்ல வந்துச்சு அப்ப நான் அடிச்சுட்டேன் ஹாய் உண்டு எனக்கு மெசேஜ் வராது அதுல என்ன நான் இன்றைக்கு பார்த்தேன் தமிழ் அப்ப எழுத மாட்டீங்களே எழுதுவேன் ஆனா இப்ப இவ்வளோ பெரிய மெசேஜ் வர மாட்டேன் சும்மா நோமலா எழுதுவீங்களே ஓகே ஒரு கொப்பியும் பேர் இருந்தாங்க பாப்போம் இருக்கும் எனக்கு தமிழ் வேண்டாம் டெனிஸ் எழுதி காட்டு சரியா நாங்கள் இப்ப பேன கொப்பில எல்லாம் எழுதுறோம் கம்ப்யூட்டர் தான் அப்படியா ஸ்கூல் கம்ப்யூட்டர் கொடுத்து விடுறாங்க இது கார் எல்லாம் இப்போ எலக்ட்ரிக்கு மாறுற மாதிரி இப்போ கையெழுத்தும் மாறுதாக்கும் என்ன கம்ப்யூட்டருக்கு சைன் பண்றதுனா நீ கம்ப்யூட்டர்லாம் போய் அடிக்கும் போல இப்போ 4 சிக்கல் போலாக்கு அக்கா இப்போ 4 சிக்கல் போலாக்கு அக்கா இங்க இங்க பிறந்த பிள்ளையிட தமிழ் எழுத்து இருக்கா பாவம் ரைட் எந்த பேர் எழுதி காட்டுங்க ஃபர்ஸ்ட் யா பிள்ளைச்சா பிரச்சனை இல்லடாப்பா அது பிரச்சனை இல்லை அப்ப காலை பிடிங்க எனக்காண்டி அந்த உதவி செய்யுங்க இருக்கா சாப்பாடு அந்த அடுத்த வீட்டை போடுவோம் கிருஷ்ணா யா அப்ப இங்கால டெனிஸ்ல எழுதுங்க இது என்னப்பா அது இங்கிலீஷ் தானே பேரெல்லாம் அதே எழுத்து தானே அந்த அதுல எங்கட பேருக்கு வராது நீங்க எப்ப போறீங்க எழுதுங்க அப்ப டெனிஸ்ல ரெண்டா டெனிஸ்ல ஒரிஜினல் டெனிஸ்ல
அப்புறம் இப்ப போகிறீங்க என்னண்டு இப்ப போகிறீங்க என்னன்னு சொல்றது பணம் ஸ்கேல் தூக்கோ Got to go. No, no, ஒன்றும் வேண்டாம். No. ஸோ நம்ம ஆளை பார்த்தா மெயினாக வந்தது உங்களை அதுக்கான உங்களை இல்லை யா இல்லை ஆள் சின்ன இப்போ வயசு ஒன்று இருக்குல்லோ அக்கா வந்து நார்மலாக வளர்ந்தா அது வந்து அக்கா விளங்கி பார்க்குறதுக்கும் இப்போ இந்த வயசுக்கு எங்களை பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குதுங்களோ ஸோ அதை என்கரேஜ் பண்ணணும் மெயினா ஏன்னா அப்போ ஒன்று எது இப்போ வீடியோ எடிட் பண்ணிக்கிறேன் ஜெயிலுக்கு போகும் போல என்ன இப்ப போடுறியா போல என்ன இல்ல மன்னன் தம்பி பாட்டு போட்டீங்களா ரெண்டு பூசா அது நான் இப்ப சும்மா பிரைவேட்டா வச்சிருந்தேன் அப்படியே வச்சுக்கிறீங்களா அப்படி ஹைகா போறீங்க ஹைதாசன் எல்லாத்துக்கும் ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வைக்க போறீங்களா வணக்கம் அடே பேக்கடிக்காரனை பிடிச்சாச்சுடா பேக்கடிக்காரனை பிடிச்சாச்சு ஓ அதான் என்ன ஏரியல் சுடலைக்கோ அப்ப என்ன ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு உங்கள்ட்ட பாட்டு பாட்டு படிப்பீங்களா ஃபுட்பால் விளையாடுவேன் எடிட் பண்றது வேற அதான் பாட்டு 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 மைக்ரோவேவ் லைட் என்ன சாப்பிட போறோம் இல்ல நாங்க சமைக்கிறா இல்ல நிக்குபின் நிக்குபின் சேலண்ட ஃபெல்ஸ் வந்து ரெட்டது பேர் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்பினா இல்ல இங்க போனேன் காட்டுறேன் ஸோ ஏன் ரிப்ளை பண்ணுறது யோசிப்பீங்க எல்லாம் 2 வாட்ஸ்அப் இருக்குதுல்ல இந்த நீங்க கமெண்ட் எழுதுறீங்களா ஓகே சூப்பர் இதில் ஒரு அண்ணன் ஒரு அடிக்குது என்ன சொன்னா இங்க வா அடே உன்னை நம்பி ஒரு கோல் பண்றேன் நான் டேய் ஆரண்டே யாரோ அடே அடே ஹலோ வணக்கம் வணக்கம் அண்ணா ஓ ஓடிக்கணும்டாலா கொஞ்சம் எடுக்கலாம் போட்டோன்னா மன்னிக்கணுமா பிரச்சனை இல்லை நாங்கள் லண்டன்ல இருந்து எடுக்கிறோம் உங்களோட மெசேஜ்லாம் போட்டு நான் பார்த்துருக்கோம் ஓ மெசேஜ் வந்து போறோங்கடா கண்டு பார்ப்போம் ஊரு கூட மெசேஜ் போட்டுருப்பேன் நினைக்கிறேன் அதுதான் இங்கே நான் கொஞ்சம் இங்கே வந்தா போல கொஞ்சம் தெரியாது எங்களை விரும்புகிற ஆக்களோட கொஞ்சம் சேர்ந்து பயணிக்கிறதால உங்களை இதெல்லாம் பார்க்குறாங்க நான் லண்டன் உங்களோட எங்க ஆச்சு ஜேஎஸ்பியோ என்ன வேற வேறு அண்ணாவோட ஓம் 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 அதெல்லாம் பார்த்தேன் ஓம் 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 நன்றி அண்ணா நன்றி என்ன ஒரே அடிச்சோண்டு வந்தியா என்ன அலுவலக அடிச்சேன் உண்ட பேர் என்ன சும்மா ஓம் நல்ல மாதிரி இருக்குது நல்ல மாதிரி போகுது நோட்டிபிகேஷன் இல்லை சந்தோஷம் சந்தோஷம் லண்டன் எங்கே இருக்கிறீங்க ஓகே அப்போ அடுத்த பயணம் லண்டனா தான் இருக்குமாங்கட வந்த சந்திப்போமா சரி அப்போ என்ன மாதிரியாம்மா இறங்குவோமா டைம் ஆகும் தூரம் போகணும் இல்லை என்னண்டு அப்படி அப்படின்னு சாடி அவங்களும் பதிக்குவோம் ஓ பாப்போம் அக்காண்ட கையா ஃப்ரூட் சலாட் ஒன்று வண்டி அடிச்சு பாப்பேன் அப்படி கொஞ்சம் உங்களுக்கு தரணுமே கதைக்கிற போல எனக்கு அப்படி ஆளுக்கு கொடுக்காங்க காசு இல்லை என்ன இவரை கொடுக்காங்க காசு இல்லை கிருஷ்ணாக்கும் தம்பி ஜேசனுக்கும் நம்மளோட இந்த ஆள்
பெரிய ஒரு ஆளாக தான் வருவேன். ரவுடியா அழுவனா எந்த மண்டபத்தில் தன்னை தான் சொல்கிறேன் சரி எங்க டிவியில் பார்க்குறீங்க வீடியோ டிவி ஃபோன் எல்லாத்துலேயும் ஜெயிலுக்கு அனுப்பினாங்க தெரியுமா உனக்கு எல்லாம் தானே புறான் பிடிச்சவங்களா என்னடா தம்பி எனக்கு உங்களை மாதிரி ஆகல இத்தனை பேர் இருக்காங்க காணும் தான் என்ன ஐயா நாள் போற தெரியல ஓடி தெரியவே ஓ திட்டுவாக்கா ஓ என்ன இங்க ஃப்ரூட் சாலட் போட்டு விற்கிறீங்களோ கட்டாக்கண்டு போட்டுட்டியல் 3 பேருக்கு போட்டு வச்சேன் போட்டு வச்சேன் அதுதான் டார்க் சாக்லேட் இதுக்கு டார்க் சாக்லேட் வேணுமா இல்ல வாங்க சோ இவருக்கு தனக்கு வாங்கின வரா ஓகே அது அவன் இல்ல அவன் ஆசைப்பட்டு தரேன்னு வாங்க அப்படியோ வா நிலைமை கொஞ்சம் கஷ்டம் வந்தாங்க போல முழுக்க என்ன ஓகே தேங்க்ஸ் இல்லையா நன்றியா நல்ல பிள்ளையா வரணும் படிக்கணும் வேலை செய்யணும் அம்மா அப்பா பார்க்கணும் ஸோ அக்கா தேங்க்யூ ஸோ மச் பிக் சப்போர்ட் என்ன சொல்றது பயப்படா கதைங்கோ என்ன நடந்தாலும் நாங்க இருப்போம் ஓடி ஒளிகிற ஆக்களுக்கு அடுத்தான் நீங்க கதைக்க பயப்படுவோம் நாங்க ஒளிகிற ஆக்கள் இல்லை வந்து ஓ வீட்டு அட்ரஸை கொடுத்துருவோங்க இது செய்வோம் வேணா தம்பி இல்லாட்டி இவரை விடுங்க பயப்பான் சிங்க குட்டி மாதிரி பாய்டா ஓகேண்ணா பாய் பாய் அக்கா பாய் சந்திப்போம் பாய் ஓகே சரி பாய் பாரு யோசிச்சு போகணும் எதா இருக்குன்னு நினைக்கிறீங்க வீடு இடம் பக்கமா எந்த ஊரு இதோ நாங்க வந்த ரோட்டு காண்றீங்களா நெவி சரியா தானே ஹாட்டு கோலாடி போண்டா போய் இல்லாட்டி அங்க ஜோசி எங்கடா போட்டான் திருப்பியண்டா அவர் திருப்பியாரா ஸோ எங்கால் ஓமா எத்தனை நம்பர் வீடு ஓ ஏன்னா இப்போ ஆன்சர் பண்ணீங்க வெளியில வாங்க இருக்கா ஓகே வாங்கண்டா சரி ஆன்சர் பண்ணணும் மேடாப்பா கடவுளே அவங்களுக்கு ஆக்கள் எல்லாம் போலீஸுக்கு அடிக்க நிக்கிறாங்க அங்க இப்ப அடிச்சது எதுல கார் பார்க் பண்றது எதுல அதுல அந்த வெளியில போட்டிருக்கு அது இல்லையா ஓகே இப்ப நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 11:45 இடம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டென்மார்க் எங்க நிக்குப்பிங் பெகலூஸ் யா ஸோ வந்து பெகலோஸ்ல வந்திருக்கோம் யாருன்னு தெரியாது முன்ன பின்ன பார்த்ததில்லை கதைச்சதுமே வந்து இல்லை ஒரு டெலிஃபோன்ல அவங்களோட அந்த அன்றைக்கு தானே ஒரு ஞாபகம் இருக்கு ஸ்ரீலங்காவுக்கு வந்து விடத்தல் பழையில நீங்களா வந்துட்டீங்க நான் வந்து நிக்கல நீங்க டெலிஃபோன் எடுக்கல இருந்து நான் டென்மார்க்ல இருந்து உங்களோட கதைச்சேனா டென்மார்க்ல இருந்து கதைச்சிங்க ஓகே ஸோ வந்து ரைட் ஒரு தடவை கதைச்சிருக்கேன் நிறைய பேர் கதைக்கிறதால எனக்கு ஞாபகம் இல்லை அப்ப உங்களோட தங்கச்சியும் அவங்களோட தங்கச்சி தம்பியும் தம்பியோட வைஃபும் என்ன ஓகே ஸோ அவங்க வந்துட்டு எனக்கு எழுதியிருந்தாங்க அக்கா வந்து அக்காவோ மச்சாலோ சொல்றேன் பட் எனக்கு அக்கான்னு எழுதின ஞாபகம் அக்கா வந்து பெரும் ஆவலோட வந்துட்டு இருக்கிறா உங்களை பார்த்து கொண்டு நீங்க போனீங்கன்னு சொன்னா அங்க தாராளமா தங்கி நின்று போகலாம் உங்களோட உங்களோட ட்ரிப் முடிய மட்டுமென்றாலும் டென்மார்க் ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம் அங்க நிக்கலாம் அவ நல்லா சமைப்பா தாராளமா சமைச்சு தருவா அப்படின்லாம் வந்துட்டு சொன்னேன் எனக்கு தெரியா பட் எனக்கு எழுதி இருந்தவங்க இப்ப நான் டென்மார்க்குக்கு வந்த உடனே வந்து நான் ஒரு சில பேருக்கு அடிச்சேன் நான் இன்றைக்கு மேக்சிமம் ஓரளவு மீட் பண்ணக்கூடியாக்களை மீட் பண்ணினேன் நம்ம என்னென்றால்
உங்களால் நான் கொஞ்சம் மேலே வந்தேன். அப்போ உங்களோட சந்தோஷங்களையும் நிறைவேற்றணும்னு சொல்லி இப்போ நாங்கள் வந்தவன் நீ இல்ல சந்தோஷம் என்ன கடவுளே எல்லாம் நினைச்சிட்டுலாம் அங்க கெல்ல வேற உங்களை பாக்குறது. அப்போ வந்து ஒரு டிக்கெட் காசு மிச்சம். 11:45 நேரம். இந்த நேரம் வந்துட்டு வந்துட்டோம். ஸோ வந்து தெரியும் நான் எல்லா இடம் போட்டு வந்தது. நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாமா 3:30 நாங்கள் படுக்கைக்குள்ள 3:30க்கு குளிச்சு போட்டு வந்து படுத்து 5 மணிக்கு கிளம்பி இறங்கிட்டோம் வந்து கொப்பங்கான் போகிறதுக்கு. ஸோ போய் அங்கே எல்லாம் பார்த்து போட்டு இப்போ இன்றைக்கு கடைசியாக இன்றைய தினம் உங்களோட வந்துட்டு நாங்கள் முடிக்கிறோம். ஸோ வந்துட்டு நினைவுகள் மட்டும்தான் என்ன எப்பயுமே வந்துட்டு நிரந்தரமாக இருக்குமேண்ணா. அப்போ நீங்கள் தான் சொல்லணும். அப்போ சாப்பாடு நீங்கள் தனியாக தானே செஞ்சது? வந்து நான் தஞ்சது நான் கிருஷ்ணா உங்களோட கதைச்சு போட்டு கதை கேட்கணும். நாங்கள் கடையில் நின்றுனேன். அதுக்கப்புறம் தான் இல்லை வாங்கி இருந்தது செய்வார். சரி என்ன சாப்பாடு இந்த மாதிரி உண்மையா? சரி இப்போ அந்த மாதிரி இருந்தேன். என்னண்டு பப்பா பப்பா வளர்த்து இல்லை உண்மையா பிரியாணி இப்போ எனக்கு அந்த சூடு காட்டி தந்துருக்கீங்க வேற லெவலில் இருக்குது. வந்து அங்கே சந்தோஷம். நாங்கள் நீங்க மத்தியானம் வரையும் நினைச்சேன். நான் அவங்க அடிச்ச ஒன்றும் வந்து நிற்கிறீங்களா மட்டும் தான் படப்பட வந்து பாரதங்கள் எல்லாம் செய்து முடிச்சு என்னென்னமா இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து எங்களோட நேரம்ன்ற வந்து கொஞ்சம் சொல்லிக்கொள்ள சிச்சுவேஷன். அண்ணா வீட்டை வந்து நான் வாரேன்னு சொல்லி அண்ணாவுக்கு ஒரு பெரிய மற்ற அண்டையை கொடுத்து அண்ணாவுமே எனக்கு கவலைப்பட்டவர். நீங்களே ரணாசில் இருக்கிற இல்லை இல்லை அண்ணா வந்து ஜெர்மனியில் இருக்கிறேன். அதே மாதிரி அம்மா வீட்டையும் நம்ம வந்து போகிறோன்னு சொன்ன டேட்டுக்கு சரியா பிந்தி தான் போனாங்க. அதே மாதிரி இப்போ உங்களை விட்டேன். ஏன்னா நாங்கள் வந்து பழகுறது வந்து மண்ணோட இல்லை தானே ஏற்றி போட்டு போகிற மனுஷரோட இல்லை. நான் அதால் கொஞ்சம் தெரியாது போகிற இடங்களை பிடிச்சிருவாங்களே இருக்குது. அதுதானே என்ன அப்போ அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து விடுறீங்களா இல்லையா? நின்று போகத்தான் சொல்கிறீங்க. நின்று போங்க நின்று போங்கன்னு சொல்லி இன்றைக்கு தான் நிற்கலாம். நாளைக்கு வந்து போயிடும் என்ன. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் டேல வந்து சந்திச்சிருக்கோம். வந்து 43 வருஷம் நீங்களா? 43 வருஷம். நீங்க எத்தனை வருஷம்? நான் வந்து இல்லவா நாங்க வந்து 84 கல்யாணம் செஞ்சோம். நாங்க 84 41 கிட்ட நெருங்கிட்டு இங்க இது போட்டு சாப்பிடுங்க நல்லா இருக்குமே. என்ன சாமான் இது வந்து சல்சா. டென்மார்க்கு வந்த ஆழம் எப்போ வந்தீங்க? டென்மார்க்கு நான் வந்தது 87. சல்சா கொஞ்சம் குறைச்சி போடுவோம் பார்த்து இருப்போமா. 87 வந்தீங்களா? 87 ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்தேன். நான் வந்தது இவர் முதலே வந்துட்டார். அங்கள் முதலே வந்து தேசம் எல்லாம் தெரிஞ்சுதான் வந்தவர். கனடா போய் பிறகு இங்கேயோ எல்லாம் போய் ஜெயில் வழியெல்லாம் நின்றுதான் வந்தவர். 7 போனீங்களா நீங்க? ஏதோ என்னன்னு சொல்றது அரெஸ்டோ ஏதோ ஒன்று ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி இருந்தாரு. என்ன அந்த இடமும் அமைதியா இருக்கக்கூடிய பெருசா கலகலப்பா கதைக்கும் ஒரு மனசு ஆனா எங்களுக்கு பழகிட்டு நாங்கள் இங்க அமைதியா இருந்து எல்லாம் பிள்ளையாள் நான் நேற்று சொன்னாதானே உங்களுக்கு நீங்கள் பூ மாலை கட்டுறா சொல்லி சொன்னாதான் எல்லாம் பிள்ளைகள் தான் இருக்குது அவைய கொண்டு கட்டுறேன். அப்ப கட்டலையா மாலை? நீங்க சொன்னீங்க அப்புறம் அந்த கண்ணோட கட்ட மாட்டீங்களேன்னு. அதானே நேற்று நாங்கள் எங்கேயோ போனாங்களே எங்கேயோ போட்டு நான் லேட்டாக தான் வந்தேன். நான் நேற்று தான் வெளியில சாப்பிட போனேன். வேற கார் ஓடுறது வேற ஒரு இல்லை வேற அலையில வேற கொஞ்சம் வருத்தம். நீங்க ஓட மாட்டீங்களா? ஓட வந்து எனக்கு 2 தோல் மட்டும் பிரச்சனை கிருஷ்ணா. சும்மா இங்கே சும்மா ஓடுதான்றா. உங்களை மாதிரி எல்லாம் ஓட மாட்டேன். பார்த்துருக்கீங்க ஓட்டமா? நக்கலா சொல்லுமா போல இல்லை நம்மள ஆழம் பார்க்காம அப்புறம் என்ன அதானே. ஆள் நல்ல கதை பேர் ஆளோட கொஞ்சம் கதை சாப்பாட்டுல கவனம் செலுத்தி போட்டுவாங்க. சாரியா நித்துவதுமா போடக்கும் இல்ல பாக்குறீங்களே என்ன நடக்குன்னு பாக்குறீங்களே. ஆளும் இப்ப எங்களோட 3 4 நாளா இணைஞ்சிருக்கிறேன். அழகு எப்படி இருக்கு அனுபவம்?
எப்படி இருக்குது அனுபவங்கள் வேறோட? நான் கேட்டதே அப்படி கூட வித்தியாசம். ஏமில் என்னடா நீங்கள் எவ்வளோ காலம் வந்து சென்னைக்கு வந்து? 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷம் ஆச்சு. நீங்க டென்மார்க் வந்து எத்தனை வருஷம்? 39 ஓகே, கிட்டத்தட்ட வேறுமா ஆயிட்டான். நான் வந்து மகள் வந்து வயிற்றில் இருக்கைக்குள்ள வந்து எனக்கு எல்லாம் கிடைச்சிட்டு, டிக்கெட் எல்லாம் கிடைச்சிட்டு. நான் அம்மாவோட நிற்கிறதுக்காண்டி ஸ்ரீலங்காவில் நின்று தான் பிள்ளை எல்லாம் பிறந்த அப்புறம் தான் வந்தேன். வந்து ஒரு பிறந்தா கொண்டாடினாங்க. அப்போ வீட்டில் பயங்கர பிரச்சனை அந்த நேரம். அங்க பிறந்து தூக்கொண்டீங்களா? ஓ, வயிற்றுக்கே வந்தா சுவமே. அதுதான் சுவமான இங்கே என்ன மாதிரி சிச்சுவேஷன் தெரியாது, பயம் இல்லோ. அங்கே பிறந்துட்டா இங்க பிறக்கா அந்த பிரச்சனை இல்லை. வந்து பிரச்சனை தான். பிடிச்சிருக்கு அந்த இது டேஸ்ட். இது நல்லா இருக்கு. அன்னாசி பழமோ? அன்னாசி பழமோ நல்லா இருக்கு. அந்த இதுக்கு சரி நல்லா இருக்கு. நீங்க தான் சாப்பிடுங்க பழங்கள் ஏதாவது. நீங்க லேட்டா போச்சு, எப்போ படுக்கிறன்னு ஜோதிச்சு கொண்டு இருக்கிறீங்க. சரி, அப்படி இருக்கு. சரி, டயர்டு தான் இல்லை அதுக்கான வீட்டை வந்த உடனே படுக்க கூடாது. ஒரு காமத்தியாண்டம் இருந்து விட சாப்பிட படுக்க கூடாது. கொஞ்சம் நாங்கள் கேட்கத்தான். ஆனா உங்களோட அன்பு பெருசண்டான்னு சொல்லுவோம். ஏன்டா கதை குறைவா இருக்கும். ஏன் உங்களுக்கே சந்தேகமா கூட காட்டு முதுக்கு மிஞ்சினாத என்னத்தை கதைக்கிறது. 4 பேரோட கதைக்காம இருந்து பழகிடுச்சு. 2-3 நாளா ஒரு ஓட்டம் தானே. யாருக்கு? நானோ? நாங்கள் தான். நீங்களோ? நீங்கள் வந்த நீங்களும் இல்லை நடந்துருக்கிறீங்களே. நான் அங்க ரேஸ் இங்க ரேஸ் கொஞ்சம் போடணுமே சாப்பாடு. நான் பெருசா சாப்பிடுவேன் தெரியும். கொஞ்சம் பார்க்க நினைச்சு அலைகிறது. அதேதான். தண்ணி என்ன போத்து தண்ணியா அடிஞ்ச லைன்? எங்க லைன் தண்ணி? நீங்க என்ன வாய் 2 நாங்க இந்த இதுல வடிகட்டுறாங்க. என்னது கல்குதுன்ற ஃபில்டர்ல தண்டு விடாத தடுத்துக்கு வார்த்தை வச்சுக்கிறாங்க. ஆனாங்க டென்மார்க் தனிச்சு ஹெல்க் என்ன தான். நான் கிருஷ்ணாவுக்கு இதில் கடிதம் எல்லாம் எழுதி நான் உங்கள் இதுகள்லாம் ப்ரோக்ராம்கள் எல்லாம் பார்த்தேன்னா கொஞ்சம் மனம் கொஞ்சம் அமைதியாக இருக்குன்னு சொல்லி ஞாபகம் இருக்கு. கடிதம் எழுதி கொடுத்து விட்டேன் வந்த போது. அவ்வளோ கூரா இருக்கும். இப்போ நீங்க உடைக்கிறீங்க காட்டுறேன் உங்களுக்கு கூட. ஓகே. இங்க இந்த இது வந்து இதுக்குள்ள ஹவ்வோணும் இந்த மீண்டினல் உடைக்கிறது. மீண்டினல் உடைக்கிறது ஏன்னா கத்தியால வச்சு செய்து ஒன்று நல்லா. நான் நேற்று ஓடி போய் வாங்கி வந்தேன். அதுதான் இந்த பேர்களையும் சரியா உச்சரிக்கிறீங்க. அந்த மாதிரி தான் இந்த இதுவுமே. என்ன கூறுறாப்ப கவிதாசாக்களுக்கு மெயின்டைன் பண்ணி உடைக்கிறது. யாரை பார்த்தாலும் கத்தியா இதுதான் வச்சு பாவைக்கு. இதை ஒரு பையன்ல போட்டு தந்தியலண்டா அப்படியே தனியா கிடக்கும். வந்து இல்லாட்டி எல்லாம் இந்த சூக்கேஸ்வரிய இது செஞ்சு போடுமேன். அதுக்குள்ள போடுங்க. இல்ல இல்ல அப்படி பொட்டியை போடும். ஏன்னா அது கூறான சாமான் இல்லை, பிச்சு போடும். அப்படியோ ஹேண்ட் லக்கேஜ்ல காட்டும். பார்சல்ல மெயின் லக்கேஜுக்கு போடும். ஓகே. அங்க என்ன மாதிரி அப்ப நாங்கள் ஒதுக்கலாட்டோ? ஆறு அதே அப்ப நான் கொண்டு போய் தான் சாப்பிடுறோம். அங்க ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு போயிடலாது. அம்மா அதான் அப்ப நான் இங்க பிடிச்ச வீடியோல கொண்டு வரேன், காட்டி போட்டு நிப்பாட்டி போட்டு எடுத்து வச்சுட்டு போமே. அது அவ செஞ்சேக்குள்ள அது பழுதா இல்ல போடும். எந்த காருக்கு? இந்த காருக்கு சொல்றீங்களா? சசிகன் என்ன மாதிரி? ஓகே. ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சு விட்டவா தான் தந்த நினைப்புக்கண்டு. அதுக்கு வைங்க. கார் கொட்டலாம். நான் மறந்துறேன்னு சொன்னா அப்புறம் பேசுவா கடவுளை. சரி, தேங்க்யூ ஸோ மச். யா வேற என்ன நிறைய கதைக்கு இல்லை நேற்று? அதுதானே
வந்த நேரம் அப்படியே அப்படி உங்களோட ஒரு கொஞ்சம் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு தான் எனக்கு விருப்பம் இருந்தது. இரவும் பாத்ரூம் போட்டு வரேன், அதுதான் சந்தை பண்ணுற முழு பேர் மொழி போய் படுத்துட்டாங்களே என்ன என்ன ஆள் வெளியில வரோம், நாள் நல்ல குரட்டு அவ காணல என்ன. நான் பார்த்தா எப்போ நான் எழுப்பி போண்டு பார்த்துட்டு இருந்துக்கோங்க. ஓ நான் ஜாக்கள் 2 பேரும் கொஞ்சம் வேண்டாம இருந்து காயப்பினா கொண்டு 2 மணி மட்டும் உண்டாகும். ஆளிஞ்சால தண்டை வகம் தண்டை பிரைவேட் பிளைட் ஒரு அங்கால அவை சேர்ந்து ஹெலியோடினம். நான் கீழே கிரிக்கெட் அனௌன்சிங் ஃபுட்பால் அனௌன்சிங் கீழே இந்த ரூமுக்கு. சரி எனவே எல்லாம் களைப்பு தயக்கம் தண்ணி தாங்க அவங்க குடிப்போம் இருக்கா இல்லை இல்லாட்டி கூலா எதுவும் கிடக்குது ஜூஸ் எதுவும் இருக்குதா? யா தாங்க குடிப்போம். கோலா வேண்டாம், கோலா எரிச்சு போடுமே. ஆளு கொண்டு கொடுங்க, சின்ன படி 2 முறை ஆளு கொண்டு கொடுங்க. யா என்ன செய்யறமா இனிப்பாங்க. இப்ப அவைக்கு நாங்க 9 இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க, 12 மணி நிக்கிறாண்டு. இனி அங்க இப்படி கொஞ்சம் பிந்த போகுது இப்படித்தானுங்கிற டைமிங்க. பெரிய சந்தோஷம் உங்களை சந்திச்சது வந்து. அப்ப பரவாயில்ல கொஞ்சம் மிச்சமேன 2 பேரும் பேர இருந்தீங்களா தனியவோ? இதுதான் குத்துறது. குத்துறது ஒண்ணும் இல்ல, டக்குன்னு பாஞ்சு விட்டுனா டிஷர்ட் வேணும். அதுதான் பிரச்சனை. அனுபவப்பட்டிருக்கேன். சரி அவ இந்த ஒவ்வொரு செயற்பாட்டிலையும் கவனம் கூட. நல்லா இருக்கு யூஸ். அங்க என்ன வாங்க, நீங்க கிட்ட வாங்க கதைப்பம் வாங்க. ஓடி ஒழிக்கிறான். அதுதானே நின்றுருந்தா உங்களோட கார்ல உங்களை ஏற்றி கொண்டு இவ்வளவு இல்லாம இருக்கா. ஓ என்ன இருக்கா சொர்க்கத்தின் விளிம்புகள் கொண்டே கொண்டு வந்திருப்பேன். பழகினான் இல்ல பழகுறாரு, தேவை நிமித்தம் பழகுறாரா? அதுக்கான வாய்ப்பு குறைவு. யூடியூபரை பாக்குற முடிய காலமே தண்ணியை கொஞ்சம் கூட இழுத்தா நல்லா இருக்கும்லாங்க. அதுக்கான இன்னொன்று பண்ண காணும். எது டஸ்ட்பின் யூஸோ அண்ணா கிடக்குல்ல காருக்கு என்ன கிட கார் கிட என்னம்மா எல்லாம் அடுத்தாச்சு தானே? மைக்கு ரிசீவர் ஃபோன் 2 எடுத்தாச்சா? யா எடுத்தாச்சு. கண்ணாடி வேற என்ன நீங்கள் எதுவும் விட்ட மாதிரி அதுக்கான வாய்ப்பு கூட. அப்போ அம்மாட்ட கொடுங்கக்கா. என்ன அந்த இது அது அதுக்கப்புறங்கோ சாப்பாடு காரக்க பிரச்சனை அண்ணா அண்ணா சரி குறிப்ப இது அம்மான்ட்டு கலத்து கட்டுறதுனா வித்தியாசமா யூஸ் பண்ணது. சும்மா இப்படி போடுற குளிர்ந்தா கலத்து கட்டுற பக்கம் ஏன் அப்படி கழுத்தாலே குளிர் அங்க மேல அப்படி என்ன வடிவா தெரியல. அச்சோ நீங்க இங்க வீட்டுல எல்லாம் கட்டி தந்து அங்க என்ன மாதிரி ஓகேயா? சந்தோஷம். என்ன கலால பாருங்கோ, மற்றது போன அடிச்சு அடுங்கோ. நீங்க சொல்லுங்க எனக்குன்னு சொல்றேன் இல்லையா? இல்ல மற்ற என்ன இனி நான் நம்பரை சேவ் பண்ண நடிச்சா கதைங்க கொஞ்சம் ஆளோட பெம்பரா கதை டைம் கிடைச்சாலே இந்த கதவை திறக்கலாம். அப்படி இந்த உங்களோட வழி உங்களோட இது இருக்க காட்டி போவோம் டாக்கன் திறவாங்க இருக்கா. அதுதான் சரி தாங்க இருக்கு.
அப்படின்னா ஸோ இதுவும் பெரிய பெரிய காணியாக தான் பா பெரிய காணியாக தான் கிடக்கு என்னண்டு சரி அது பிரச்சனை அது நீட்டாக்குறாங்க இந்த பூச்சி கொஞ்சம் கிடைச்சா தான் கிடக்கு மழையும் வெயிலும் பிறகு அந்த நிறைய பூச்சி வெயில் லைட் போட்டோன்னு வந்துடும் உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள அதான் நாங்க லைட் போடுறேன் ஒரு கொள்ளு என்ன தட்டணும் திருப்பி அதுதானே என்ன பெரிய வேலை ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு விதமாக கிடக்கு வந்த நிறைய வீட்டை போயிட்டு நாங்க எல்லாம் செங்கல் வீடு எல்லாம் சரி அப்படியே நினைக்கிறியோ வாங்க வாங்க உங்களை பூச்சியாட வாங்க பூச்சி வர கோடியாங்க ஓடி சரி கடிக்கான்னு என்ன தெரியும் ஆனால் இது எதுக்கால அப்படின்னு அப்படி செய்ய முடியாதா இதுல என்ன ஐயோ நிக்கிறதுல ஒண்ணுமே இல்லை சத்தியமா அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படி நான் இரவு வந்து கூட நின்றுப்பேன் நம்ம சரி இந்த வேலைக்கு நிக்கிறதா அதாவது இந்த இது இல்லாம் அத்திப்பழம் வளருமா சந்தோஷம் 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 வாழ்க்கையில் பாதி பலம் அதுதான் அம்மா நெக்ஸ்ட் டைம் வருவோம் நாங்கள் அம்மா இருக்கிறானே டென்மார்க் கொண்டு ஒரு ட்ரிப் கொண்டு அடிப்போம் தானே இது என்ன மேனுவல் கார் போலையா கடவுள் சரி ரைட் டீம் போயிட்டுமா போயிட்டுமா அம்மாவுக்கு வெளியில் ஓடணும் தனிக்கணுமா புது எனக்கு இந்த பிள்ளைன் இது பிடிக்கல எனக்கு தேங்க்யூ ஸோ மச் அம்மா ஓம் எல்லாம் எடுத்தாச்சுன்னு தான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அப்படி கிடந்தா ஸ்ரீலங்கா வரைய கொண்டு வாங்க நீங்கள் என்ன பிளேன் சோடா குடிக்கிறதோ உங்களுக்கு கண்டில பொதுவா இங்க கனவேர் வந்து ரைட் ஓகே ஓகே பகல் தெரியல இப்பான்னு பாக்குறோம் என்ன வீட்டை வடிய காட்டுங்கம்மா இது இது உங்களோட ஸ்டோர் ரூம் என்ன குப்பை விட சின்ன விடன்றியோ நான் வீட்டை போயிட்டேன் சொல்லுங்க அதுதான் சசி நான் சொன்னேன் ராத்திரி வந்தோடனே வேக்க பூச்சி போட்டுறா வழி வேக்க பூச்சி போட்டு நீங்க நான் செஞ்சா இந்த அப்படி திறந்த வாயண்டா இது கட்டாயம் போகும் இந்த பூச்சி கட்டாயம் போகும் நீங்க ஒரு கடுமால் போட நாங்கள் தெரியுற கார் எல்லாம் வந்த மாதிரி தான் எல்லாம் இந்த அண்ணா வீடியோ காண்டியா பால் அது இல்லை கவனம் என்ன சில ரெண்டா தாராளமா சொல்லுங்க பிச்சரியா சின்னதான் ஆனா காசு கணக்குன்றத ஒரு நிமிஷம் பொறுங்கம்மா நீங்க இருக்கிறதுங்க வந்து நான் இப்ப கொப்பங்காடுல நிக்கிறேன் நான் வந்து பின்னேரம் வரையிறேன்னு சொன்னா இல்ல அம்மாண்ட வீட்டு பக்கத்துல சும்மா வந்து எட்டி பாத்துட்டு போறேன்னா இல்ல இல்ல நிக்க மாட்டேன் நான் வெளுக்கிட்டுருவேன் இன்றைக்கு நைட்டோட நைட்டா ஆனா நான் வந்து சும்மா கட்டி பாத்துட்டு போறேன் கூட சரி அப்ப நாங்க இறங்க போறோம்மா அடிக்கிறேமா ஓ சரி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கும் சரி ஒன்றும் யோசிக்கடா ஓகேனம்மா யா ஹாப்பியா இருக்கும் ஒன்றும் யோசிக்க கூடா சரியா ஹாப்பியா இருக்கும்மா ஏன்னா அண்ணா அப்படியா சொல்லிட்டு வாங்க ஆளுக்கு சரி யாரு
அது வயசு இங்கே நாங்களே வெளியிடம் 70 வயசாச்சுன்னா வெளியே தான் வேணும். அது நார்மல். அது வீடியோ இருக்குது தானே, யோசிக்கல. கிட்ட கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. சரியம்மா, பாய். கவனம் ப்ரோ, ஹாப்பம் போடலையா?